இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதிய பேருந்து நிலையம். ஆமாங்க. கடந்த சில வருஷமா வேலை நடந்துகிட்டு இருந்த பேருந்து நிலையத்த இன்னைக்கு தொறந்துட்டாங்க. அமைச்சர்கள் முன்னிலையில. பொதுமக்கள் நெறைய பேர் வந்திருந்தாங்க. உள்ள சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஒர்க்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, கட்சி நிர்வாகிகள விட, கட்சிக்காக வந்த கூட்டத்த விட பொதுமக்களோட கூட்டம் வந்து அதிகமா இருந்துச்சு. இது என்னவோ ஒரு பொருட்காட்சி மாரி வந்து ஆர்வத்தோட பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா நல்லா இருக்கு. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. கட்சி நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா, வண்டிய போட்டு படையா திரண்டு வந்திருந்தாங்க. வெளியில வந்து இந்த பூல டிசைன்லாம் பண்ணி செம்மையா ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. மக்களோட கூட்டத்த பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்ளோ ஆர்வமா உட்காந்து இந்த பஸ் ஸ்டாண்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நெறைய பேர் பொருட்காட்சி மாரி வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பேருந்து நிலையம் நல்லா இருந்துச்சு. நம்ம அருப்புக்கோட்டை வியாபாரி சங்கமும் இதில கலந்துருந்தாங்க. கலந்து சிறப்பிச்சாங்க. நெறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா டிராவல் பண்ணி சிவன் கோயில பார்த்த மாரி வந்தீங்கன்னா, ஒரு 20, 30 கடைகள தாண்டி நம்ம பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்ல அல்லமின் ஸ்கூல தாண்டி ஃபர்ஸ்ட்டு சந்து இருக்கும். அதுக்கு பக்கத்தில 2வது மணிநகரம் சந்து இருக்கும். அதுக்கு பக்கத்து 3வது சந்துல தான் நம்ம கடை இருக்கு. கரெக்ட்டா விவோ ஷோரூம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம போர்டு இருக்கும். ஜீன்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். அப்படியே நேரா உள்ள வந்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட்டு கடை நம்ம கடை தான். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா வாங்க ஒரு 2000 சதுரடியில ஒரு பிரம்மாண்டமான மென்ஸ் வேர் பார்க்கலாம். அதான் உங்களுடைய அருப்புக்கோட்டை ஜீன்ஸ் பார்க். நெறைய ஆஃபர் போகுது. வாங்க மக்களே!